சின்னதான ஒரு தென்னிந்திய சமையலறை. கண்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு சிறிய உலகம். ஆனா அந்த உலகத்துல நடக்கிற விஷயம் ரொம்ப பெரியது. இங்க பாருங்க, சின்ன சின்ன சமையல்காரர்கள் எல்லாம் ரெடியாக நிக்கறாங்க ஒரு இனிப்பு மாயாஜாலம் செய்ய. ஒரு சின்ன பித்தளை பாத்திரத்துல அவர்கள் ஆரஞ்சு நிற ஜிலேபி மாவை மெதுவா கலக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு கலக்கும் இயக்கமும் ரொம்ப கவனமா, ரொம்ப அழகா. இந்த சின்ன உலகத்துல கூட பெர்ஃபெக்ஷன் முக்கியம். இப்போ அடுப்பில் தீ ஏற்றப்படுகிறது. மரக்கட்டைகள் மெதுவா எரியுது. அந்த வெப்பம் மெதுவா பரவுது. மேலே ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் சூடாக ஆரம்பிக்குது. அந்த எண்ணெய் லேசா குமிழ்க்க ஆரம்பிச்சா அதுதான் சரியான நேரம். சின்ன சமையல்காரர்கள் ஒரு துணி பைப்பிங் பேக் எடுத்து அதுல மாவை நிரப்பி அதை கையால மெதுவா அழுத்துறாங்க. அடடா, பாருங்க, எண்ணெயில அழகான சுற்று வடிவத்துல ஜிலேபி உருவாகுது. அந்த சுழலும் வடிவம், அந்த குமிழ்க்கும் சத்தம் ரொம்ப ரொம்ப ரசிக்க வைக்கும். மெதுவா ஜிலேபி பொன்னிறமாக மாறுது. ஒரு சின்ன குச்சியால அதை திருப்புறாங்க. ஒவ்வொரு பக்கம் சரியாக வெந்திருக்கணும் என்பதற்காக. சரியான நேரத்துல அதை எண்ணெயிலிருந்து எடுத்துட்டு நேராக பாகு இருக்கும் பாத்திரத்துக்குள் விடுறாங்க. அந்த பாகு குங்குமப்பூவும் ஏலக்காயும் கலந்த சுவை, கட்டியான இனிப்பு, ஒளிரும் தோற்றம். ஜிலேபி அந்த பாகுல நனைஞ்சு முழுக்க முழுக்க அந்த இனிப்பை உள்வாங்கிக்கிறது. இப்போ கடைசி ஸ்டெப். ஒரு பசுமையான வாழை இலையை எடுத்து அதன் மேல் அந்த ஜிலேபிகளை அழகாக அடுக்குறாங்க. சின்ன ஸ்டீல் தட்டில் ரெடி பண்றாங்க. ஆரஞ்சு நிற ஜிலேபி பச்சை வாழை இலையோட சேர்ந்து பார்க்கவே ரொம்ப அழகு. சிறிய புகை மெதுவா மேலே வருது. அந்த வாசனை நம்மை நெருங்கி வர்ற மாதிரி இருக்கும். இதோ ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிறிய உலகத்துல அன்போட, பொறுமையோட, கவனத்தோட செய்யப்பட்ட சுவையான தென்னிந்திய ஜிலேபி. சின்னதா இருந்தாலும் அதுல இருக்கும் சந்தோஷம் ரொம்ப பெரியது. இப்போ நீங்களும் இந்த இனிப்பான தருணத்தை ரசிங்க. சின்னதான ஒரு தென்னிந்திய சமையலறை. கண்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு சிறிய உலகம். ஆனா அந்த உலகத்துல நடக்கிற விஷயம் ரொம்ப பெரியது. இங்க பாருங்க, சின்ன சின்ன சமையல்காரர்கள் எல்லாம் ரெடியாக நிக்கறாங்க ஒரு இனிப்பு மாயாஜாலம் செய்ய. ஒரு சின்ன பித்தளை பாத்திரத்துல அவர்கள் ஆரஞ்சு நிற ஜிலேபி மாவை மெதுவா கலக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு கலக்கும் இயக்கமும் ரொம்ப கவனமா, ரொம்ப அழகா. இந்த சின்ன உலகத்துல கூட பெர்ஃபெக்ஷன் முக்கியம். இப்போ அடுப்பில் தீ ஏற்றப்படுகிறது. மரக்கட்டைகள் மெதுவா எரியுது. அந்த வெப்பம் மெதுவா பரவுது. மேலே ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் சூடாக ஆரம்பிக்குது. அந்த எண்ணெய் லேசா குமிழ்க்க ஆரம்பிச்சா அதுதான் சரியான நேரம். சின்ன சமையல்காரர்கள் ஒரு துணி பைப்பிங் பேக் எடுத்து அதுல மாவை நிரப்பி அதை கையால மெதுவா அழுத்துறாங்க. அடடா, பாருங்க, எண்ணெயில அழகான சுற்று வடிவத்துல ஜிலேபி உருவாகுது. அந்த சுழலும் வடிவம், அந்த குமிழ்க்கும் சத்தம் ரொம்ப ரொம்ப ரசிக்க வைக்கும். மெதுவா ஜிலேபி பொன்னிறமாக மாறுது. ஒரு சின்ன குச்சியால அதை திருப்புறாங்க. ஒவ்வொரு பக்கம் சரியாக வெந்திருக்கணும் என்பதற்காக. சரியான நேரத்துல அதை எண்ணெயிலிருந்து எடுத்துட்டு நேராக பாகு இருக்கும் பாத்திரத்துக்குள் விடுறாங்க. அந்த பாகு குங்குமப்பூவும் ஏலக்காயும் கலந்த சுவை, கட்டியான இனிப்பு, ஒளிரும் தோற்றம். ஜிலேபி அந்த பாகுல நனைஞ்சு முழுக்க முழுக்க அந்த இனிப்பை உள்வாங்கிக்கிறது. இப்போ கடைசி ஸ்டெப். ஒரு பசுமையான வாழை இலையை எடுத்து அதன் மேல் அந்த ஜிலேபிகளை அழகாக அடுக்குறாங்க. சின்ன ஸ்டீல் தட்டில் ரெடி பண்றாங்க. ஆரஞ்சு நிற ஜிலேபி பச்சை வாழை இலையோட சேர்ந்து பார்க்கவே ரொம்ப அழகு. சிறிய புகை மெதுவா மேலே வருது. அந்த வாசனை நம்மை நெருங்கி வர்ற மாதிரி இருக்கும். இதோ ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிறிய உலகத்துல அன்போட, பொறுமையோட, கவனத்தோட செய்யப்பட்ட சுவையான தென்னிந்திய ஜிலேபி. சின்னதா இருந்தாலும் அதுல இருக்கும் சந்தோஷம் ரொம்ப பெரியது. இப்போ நீங்களும் இந்த இனிப்பான தருணத்தை